இவ்வளோ நேரம் கரெக்ஷன் விண்டோல என்னெல்லாம் நான் கரெக்ட் பண்ணலாம், என்னோட ஃபார்ம் வந்து கேன்சல் ஆயிருமா, அந்த தலைவலி உங்களுக்கு இருந்திருக்கும், அந்த பயத்துல இருந்திருப்பீங்க. அந்த பயம் இனிமேல் வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமா, 11ஆம் தேதி நைட் வந்து இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நாங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண போறோம். கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுது? 12ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து 14ஆம் தேதி நைட் வரைக்கும். ஓகேவா? ஸோ 12ஆம் தேதி நைட்ல இருந்து 14ஆம் தேதி. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, டைம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணா 14ஆம் தேதி நைட்டு 11:50 வரைக்கும். ஓகே, அது வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் கரெக்ஷன் விண்டோ. இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க எதெல்லாம் மாத்தலாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாற்றமா இருந்தாலும் சரி இப்பயே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த ஃபெசிலிட்டி ஒன் டைம் தான் இருக்கும். அதனால லேட்டர் ஆனா நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வச்சீங்கன்னா இப்பயே கரெக்ஷன் விண்டோக்குள்ள போய் என்னெல்லாம் கரெக்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் மாத்தலாம் நல்லா பாரு, டீட்டெயிலா அவங்களே சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷால் பி அலவுட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் திஸ் டூ ஃபீல்ட். இதுல ஏதாச்சும் ஒன்று மாத்தலாம். ஒன்று அப்பாவோட பேரு, அப்பாவோட குவாலிஃபிகேஷன், அப்பாவோட வேலை. ஒன்று இதை மாத்தலாம், இல்லைன்னா அம்மாவோட பேர், அம்மாவோட குவாலிஃபிகேஷன், அம்மாவோட வேலை. இதுல ஏதாவது ஒன்று மாத்திக்க முடியும். கேண்டிடேட் ஷால் பி அலவுட் டு சேஞ்ச் ஆர் ஆட் எனி ஆஃப் திஸ் ஃபீல்ட். இந்த ஃபீல்ட்ல ஏதாவது ஒன்று சேஞ்சும் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா ஆடும் பண்ணலாம். என்ன சார், 10th டீடைல்ஸ் நான் தப்பா கொடுத்துருக்கேன், மாத்திக்கலாமா? மாத்திக்க முடியும். சரியா? 12th எங்கே அப்பியர் ஆனே அதை மாத்திக்கலாமா? சரியா சொன்ன. எங்கே சார், நான் வந்து தமிழ்நாடுல அப்பியர் ஆகல, நான் வந்து 12th வந்து நான் பாண்டிச்சேரியில போய் படிச்சேன், அப்ப பாண்டிச்சேரி மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். கேட்டகிரி மாத்திக்கலாமா? மாத்த முடியும். சார் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஓபிசி கேட்டகிரி கொடுத்துருந்தேன், இப்போ நான் வந்து பிசி கொடுக்குறேன். ஓகே, இல்லைன்னா முன்னாடி ஓபிசி கொடுத்துருந்தேன், இப்போ நான் எஸ்சி எஸ்டி கொடுக்குறேன். சார் நான் தெரியாமல் முன்னாடி எஸ்சி எஸ்டி கொடுத்துட்டேன், இப்போ நான் ஓசிக்கு வரேன், ஓசி தான் என்னோட கரெக்டான கேட்டகிரினா மாற்றிக்க முடியும். சரியா? ஸோ கேட்டகிரி மாற்றினீங்கன்னா அதுக்கு தேவையான சிக்னேச்சர் நீங்கள் போடலாம். ஐ மீன் சிக்னேச்சர் அடுத்த பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் கேட்டகிரி வந்து மாற்றிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ஓகே சார், பிடபிள்யூடியில் சப் கேட்டகிரி ஏதாச்சும் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. சிக்னேச்சர், ஸோ முன்னாடி என்ன சொன்னாலும் சிக்னேச்சர்லாம் மாற்ற விட மாட்டோம், ஃபோட்டோ சிக்னேச்சர் கை நாட்டு மாற்ற விட மாட்டோம், பட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னேச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. ஓகே சார், ப்ளூ கலரில் போட்டேன் பயமாக இருக்குன்னா பிளாக் கலர் இங்கில் போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வருஷம் அனெக்ஷரில் அவங்க எதுவுமே சொல்லலை, பட் நீ பிளாக்ல போடுறனா பேக்ல போட்டுக்கோ. சார் எனக்கு அவங்க எந்த பிரச்சனையும் சொல்லவே இல்லைன்னா நீ மாற்ற வேண்டாம். சரியா? நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், சார் நான் 3 அட்டெம்ப்ட் பண்ணேன் சார், நான் தெரியாமல் 2 அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன்னா நீ அதை மாற்றிக்கோ. நெக்ஸ்ட் என்ன சார், candidate shall be allowed to change this to field based on the permanent present address. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த ஊர்ல வைக்க போறீங்க, முன்னாடி நீயே 4 சாய்ஸ் கொடுத்துருப்ப, கரெக்டா இல்லையா? அந்த 4 சாய்ஸ் வந்து நீ கொடுத்துருப்ப ஆல்ரெடி. சரி, இப்போ நான் அதை மாற்றணும்னு ஆசைப்படுறேன், நீங்க மாத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு ஜென்யூனான ரீசன் வேணும், கரெக்டா இல்லையா? ஏன்னா ஒரு சில பேர் இனிமேல் என்னன்னா, ஓகே நம்ம எங்கேயோ இந்த ஊர்ல போனா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிரும், நம்ம வந்து செட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அப்படின்னு என்கிட்ட நினைப்பான். ஓகே, என்கிட்ட அப்படிதான் நினைப்பாங்க. சரியா? ஸோ அதனால நீங்க வந்து இனிமேல் நீங்க 4 அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் சிட்டி மாத்துறீங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரெசென்ட் அட்ரஸ் ஆர் பர்மனெண்ட் அட்ரஸ். ஓகே சார், நான் வந்து நாமக்கல்ல படிக்கிறேன், அப்ப நாமக்கல்ல நீ சென்டரா கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சார் நான் நாமக்கல்ல படிக்கிறேன், சென்னையில போய் எக்ஸாம் எழுதுவேன், அப்ப வீடு சென்னையில இருந்தா நீ கொடுத்துக்கலாம், சம்பந்தமே இல்லாத கொடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி 4 ஆப்ஷன்ல நீங்க யாருமே மாத்த போறது கிடையாது. ஆர்டர் மாத்தலுமா, ஆர்டர் மாத்திக்கோ. சரியா? சார் இதுக்கு பதிலாக இது எனக்கு பக்கத்துல இருக்குன்னா மாத்திக்கோங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாத்திக்கலாம், அவ்வளவுதான். கேண்டிடேட் ஷால் பி அலவுட் டு சேஞ்ச் ஐடென்டிட்டி கார்டு. சார் ஐடென்டிட்டி டீட்டெயில் முன்னாடி பேன் கார்டு கொடுத்துருந்தேன், இப்போ நான் பேன் கார்டுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன், ஓட்டர் லைசன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஆனா இது ஒன்லி ஃபார் கேண்டிடேட் ஹூ ரெஜிஸ்டர் வித் ஐடென்டிட்டி கார்டு. ஸோ ஒரு சில பேர் வந்து ஆதார் கார்டை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க ஐடென்டிட்டி கார்டு கொடுக்க தேவையில்லை. இந்த ஐடென்டிட்டி கார்டு யாருக்காகனா, நான் ஆதார் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, ஒரு சில டைம் வந்து ஃபீஸ்ல இம்பாக்ட் ஆகும். ஏன்னா சப்போஸ் நீங்க முன்னாடி எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்கீங்கன்னா ஃபீஸ் கம்மியா வாங்கியிருப்பாங்க, இப்போ நீங்க ஓபிசிக்கு வரீங்கன்னா ஃபீஸ் அதிகம். அப்ப நான் கேட்டகிரி மாத்துறேன்னா நீங்க என்ன பண்ணும், கேட்டகிரியை மாத்தினதுக்கு அப்புறமேலு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணாதான், சரியா, அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணாதான் உங்க கரெக்ஷன் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ணலன்னா அப்டேட் ஆகாது. இதனால பாத்தீங்கன்னா லேட்டரான நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ உனக்கு கேட்டகிரி கரெக்டாக கொடுத்துருக்கேன் இல்லையான்னு பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோ. இதுதான் சேஞ்சஸ் அலவுட்.
the one time correction will be allowed to the candidate. The only one time correction will be, இந்த ஒரு டைம் தான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன். once the correction are done and submitted, form will be frozen. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த கரெக்ஷனை பண்ணதுக்கு அப்புறமேலே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கரெக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டியா? சரியா? சார் நான் நிறைய பேர் கவுன்சிலிங்கில் இருப்பேன். கவுன்சிலிங்கில் என்னன்னா இந்த ஆட்டோ லாக்இன்லாம் இருக்கும். அப்போ ஏன்னா கடைசியில் சப்மிட் பண்ணவே விட்டால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அந்த பிரச்சனைலாம் இங்கே இல்லை. சரியா? நீ வந்து முடிச்சதுக்கப்புறம் நீ தான் சப்மிட் பண்ணணும். ஆனால் ஒன்ஸ் நீ சப்மிட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ எந்த மாற்றமும் மாற்ற முடியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சார் கரெக்ஷன் விண்டோவில் நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் சரியா? சார் இல்லை சார் நான் முன்னாடியே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேனாலும் ஒரு தடவை ஃபார்ம் டீட்டெயில் எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கா. இது ஒரு 5 minutes டைம் இருக்கும். பட் நீ பயம் இல்லாமல் இருக்கலாம். சரியா? ஸோ நீ எல்லா டீட்டெயில் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோ. இந்த டீட்டெயிலாம் மெயினாக கரெக்ட் பண்ணிக்கோ. கேட்டகிரியில் ஒரு சில பேர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் பதிலாக பிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த பசங்கெல்லாம் மரியாதையாக பிசி சர்டிஃபிகேட் ரிமோட் பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் போட்டுருங்க. சரியா? இல்லைனா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ப்ராப்ளம் ஆயிடும். அதனால இப்போ கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. கரெக்ஷன் விண்டோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சீக்கிரமாக கேட்டுக்கோ. நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணுறேன் நாளைக்கு ஈவினிங்குள்ளே. ஓகே, 14th வரைக்கும் சான்ஸ் இருக்குது. நான் 14th திரும்பி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு செஷனே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணு, நான் உங்கள் கூட இருக்கேன். 14th அன்னைக்கு எல்லா டவுட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.